என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க டேட்டாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படிங்கிற அந்த டேப்ல போய் பார்த்தீங்கன்னா மோர் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டே இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் பாக்ஸ் வருது. அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சாம்பிள் டேட்டா செட் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா ஈக்குவல் டு கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அந்த ரேஞ்சை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்துடும். ஸோ இங்கே 5 வேல்யூஸ் இருக்குது, அதனால் 5 கவுண்ட்டுன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன், அதாவது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னால டிவைட் பண்ணோம்னா வரதான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜ்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரேஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ்னு சொல்லக்கூடிய மீன் நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மீடியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் நடுவில் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுட்டு மீடியன் அப்படின்னு கொடுத்துட்டு ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மீடியன் வேல்யூ வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 89ங்கிற மீடியன் நம்மளுக்கு அங்கே வேல்யூவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்பீட்டடான வேல்யூஸ் வர்றது தான் நம்மளுக்கு வந்து மோடுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மோட் கொடுத்து ரேஞ்சை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அந்த வேல்யூ வந்து மோட் அப்படின்னு நம்மளுக்கு வெளியே வந்துடும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் அது கூட இருக்கிற டேட்டா பாயிண்டோட வேரியன்ஸை தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு stdev.s அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நாம் வந்து ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ். இந்த லார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ரேஞ்சில் எந்த பொசிஷனில் இருக்க லார்ஜஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு வேணுங்கிறது தான் இந்த லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு லார்ஜ்னு போட்டு ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 89 வருது. இந்த 89 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் வேல்யூஸை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அசைன் ஆகிருக்கும். அதுவே அதில் எந்த பொசிஷன்னா தேர்ட் பொசிஷனில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ தான் நம்ம வேணும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89 இருக்கும். ஸோ அது 89 நம்மளுக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி நம்ம லார்ஜுக்கு சொன்ன மாதிரியே தான் வேல்யூஸ் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸை வந்து நாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து நாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அசெண்டிங் ஆர்டரில் வந்து அது அசைன் ஆகிருக்கும். அதில் எந்த பொசிஷனில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஸ்மால்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பொசிஷனில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் நம்ம வேணும்னு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்னா 87 தான் இருக்குது. அதாவது 87th வேல்யூ தான் நம்மளுக்கு அசைன் ஆயிருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு 87 இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம்.